என்ன மணி 6 ஆக போகுது. அந்த ப்ரொஃபசருங்க இன்னும் வரல போல இருக்கே. காலேஜ்ல ஏதாவது வேலை இருக்கும். இங்க வா. என்ன பாவம், இனிமே அவங்க வந்து சமைச்சு எப்ப சாப்பிட போறாங்க? அதுக்கு என்ன பண்ணுங்கிற? பேசாம நம்மளே சமைச்சு வச்சுட்டா? சமைக்கிறதா? விட்டா உங்க வீட்டுக்கு வேலைக்காரி ஆயிடுவ போல இருக்கே. ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் தானே. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஏமாத்தாதமா, லவர்னு சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு வெச்சுக்கோ. ஏங்கா அக்கா என்ன அவ லவருக்கு மட்டுமா சமைக்கிறேன்னு சொல்லுது? ஓ லவரு ஏன் லவரு எல்லாருக்கும் சேர்த்து தானே சமைக்கிறேன்னு சொல்லுது. ஆனா வீடு பூட்டி இருக்கு, எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. இப்போ உனக்கு கதவு திறக்கணும், அவ்வளவுதானே? இத புடி. தள்ள. புளி மூட்டை மாதிரி நிக்கிறா. என்ன பண்ண போற? வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப நீ சமைக்கணுமா வேண்டாமா? சமைக்கணும். அப்ப கம்முன்னு இரு. இல்ல ஐயா. ஆம்பளை எல்லாம் உட்காந்து சாப்பிட, பொம்பளை எல்லாம் பருமாற, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் போது கூட்டு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற மாதிரியே இருக்கு மச்சான். இல்ல கரெக்டா? அதை விட எங்களை மாதிரியே 2 ஆண் குழந்தைங்க, இவங்கள மாதிரியே 2 பொன் குழந்தைங்க அப்படியே குறுக்கு முறுக்கு ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு கலகலப்பா இருக்கும்ல. போனா போட்டோன்னு சாப்பாடு செஞ்சு போட்டா உனக்கு குழந்தை கேக்குதா? ஒழுங்கா வாயை மூடிட்டு சாப்பிடு. இந்த வாயை மூடிவிட்டு எந்த வாயால சாப்பிடுறது? சாப்பிடு. சாப்பிடு. ஏங்க உங்க சிஸ்டர் ஸ்டண்ட் யூனியன்ல மெம்பரா? டேய் மச்சான், இப்பயே அந்த பொண்ணு உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாடுறா. சாப்பாட்டுல கொஞ்சம் லிமிட் ஆறு. லிமிட்ட பத்தி நீ பேசுறியா? இது எப்படா வந்துச்சு உள்ள? அது தெரியாதனமா உனக்கு உள்ள போய் வந்துருச்சு. அப்ப இது எப்படா உள்ள போச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? ஹீரோ சார் இந்த வந்துடுற மச்சான். என்னது இது? ஏற்கனவே 2 முட்டையை திருடி உள்ள வச்சிருக்கான். இவனுக்கு என்ன ஸ்பெஷல்? என்னடா அது? குடு. ஏய் ஏ லூசு, என்ன இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஜூஸ்? சும்மா இரு. நீங்க வீட்ல வெட்டியே தானே இருக்கீங்க. அவரு ஹீரோவா போறாரு, என்ன மாதிரி கலரா வேணாமா? அதான் தக்காளி ஜூஸ் குடிங்க. தங்க பஸ்மே சாப்பிட்டாலும் இவன் கலர் மாறாது. குடு, நானா குடிக்கிறேன். போடா. விஜயலடா, டேய் அப்படா. வேணுமா உனக்கு? ஆமாடா. காட்டு. அவ்வளவுதான். டேய் 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 டேய். ப்ரொஃபசர் இங்க வாங்க. என்ன கீது டார்லிங், நம்ம எவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டு இருக்கிறோம், இன்னும் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்னே கூப்பிடுறியே. எனக்கு தான் கோபின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்லி கூப்பிடு. இல்லைன்னா டேய்னு கூட கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை லவ் பண்றதே நீங்க ப்ரொஃபசர்ங்கிறதுனால தான். அப்படியா? சப்போஸ் நான் ப்ரொஃபசர் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சதா? அந்த நிமிஷம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குட் கேர்ள், சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன லெட்டர் இது? எங்க அக்கா லவ் லெட்டர் கொடுத்தா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அக்கா எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாமா? அது உன்னுடைய பண்பாட்டுக்கு ஒத்து வருமா? உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு, எங்க அக்கா வேற வேணுமா? இத கொண்டு போய் ப்ரொஃபசர் ரவி சார் கிட்ட கொடுப்பா. ஓ பாத்தியா, அவனுக்கு ஒரு லவ் இருக்குங்கிறதே நான் மறந்தே போயிட்டேன். மறப்ப டேய், நமக்கு நல்லா வந்துருச்சுடா. ஏ கண்ணம்மா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இந்த கிழவி? பாட்டி. மீனாவோட பாட்டி. அப்ப பெரிய பாட்டி தான். பாட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங். யார் இது? நான் தான் பாட்டி. உங்க பேத்திய ஹீரோனியாக்க போற டைரக்டர். ஓ, சினிமா டைரக்டரா? ஐ அம் ஜேம்ஸ் இட்லி. இட்லியா? எஸ். கிடைச்சிருச்சு. என்னது? நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. என்னது? சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, அந்த படத்தை இன்னும் 2 மந்த்ல தமிழ்ல ரீஷூட் பண்ணலாம். சரி. அதுல ஒரு கவுன் போட்ட கிளவி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. நான் நடிக்கல வர மாட்டேன். இந்த அழகான கேள என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன். என்ன ஒண்ணு, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்பவே பூஜை போட்டுவேன். எவ்வளவு? 25 லட்சம். கேட்டா ஏற்கனவே வசூல் பண்ணது பத்தாதுன்னு புதுசா வந்த விருந்தாளிகிட்டே வசூல் பண்ண பாக்குறியா? கொன்னு போடுறோம். போடாங்க. நீ வாங்க பாட்டி. ஒரு அருமையான ப்ரொடியூசரை கெடுத்து விட்டானே.